நான் வெளி இடங்களுக்கெல்லாம் போய் பெண்களுக்கு தான் ரொம்ப பேசுகிறேன், ஆண்களுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், பெண்களுக்கு நிறையா பேசுகிறேன். பெண்கள் மீட்டிங்குனாலே எல்லாரும் போய் என்ன சொல்லுவாங்க, வீட்டை பாருங்கள், வீட்டை சுத்தமாக வைங்க, சமைங்க, வீட்டுக்கார பாருங்கள், கீழ்ப்படிங்க, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். கண்டிப்பாக கீழ்ப்படியணும், கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். கீழ்ப்படியாமல் எங்கே போகிறது? சமைச்சு தான் ஆகணும், சமைக்காமல் எங்கே போகிறது? வீடை சுத்தமாக வைங்க, இதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இன்பில்ட்டாகவே பெண்களுக்குள்ளே இருக்குது. அப்படி கசகசன்னு போட்டு வச்சுட்டு யாரும் இருக்க, அப்படி வந்தாலுமே மனசெல்லாம் எங்கே இருக்கும்? அதுதான். அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க மனநிலையில் அவங்களுக்கு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். சொன்னாலும் சொல்லாட்டாலும் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, இல்லாதவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் அப்போ என்ன தான் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே பிரசங்கம், எங்கே போனாலும் ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஊழியக்கார் குடும்பத்தில் பிறந்துட்டு அந்த மாதிரி உணர்வே இல்லாத ஒரு ஜென்மமாக தான் நான் வளர்ந்தேன். ஊழியமே செய்யக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா பிலாங்ஸ் டு அ வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிச் ஃபேமிலி. எங்கள் தாத்தா ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட்டில் டீச்சரு, ஆயாவும் டீச்சரு. அவங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அப்பா. உயர்வான எண்ணங்களை கொண்ட தாத்தா பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருந்துட்டு இந்த ஊழியம் செஞ்சு தானே அப்பா கஷ்டப்பட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ஹம்பிள், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இதில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஏன் அப்பா இப்படி இறங்கி இறங்கி போகிறாரு? அது பட்டிக்காடு. அங்கே இருக்கிற எல்லாரை விட எங்கள் அப்பா ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுவார், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பார் எங்கள் அப்பா என் கண்ணுக்கு. அப்படி இருக்கிற தகப்பன் எதுக்கு இப்படி இறங்கி இறங்கி போகணும்? திஸ் இஸ் வாட் மினிஸ்ட்ரியா? ஊழியமே செய்யக்கூடாது. அப்படி தான் நான் நினச்சேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் என்னை பார்த்து சொல்லும்போது, என்னை பொண்ணு பார்த்தப்போ சொன்னார், எனக்கு பணிவிடைக்கு தான் மனைவி வேணும். நீங்கள் பல மேடைகளை பார்த்துருக்கலாம். அவர் நினச்சிக்கிட்டாரு நான் பயங்கரமாக அப்படியே பிரசங்கம் பண்ணி பயங்கர என்னையை பார்த்து அப்படி கணக்கு போட்டார். தப்பு, ஃபுல்லாக தப்பு. அப்படி கணக்கு போட்டார் போல. இல்லை யாராவது அப்படி சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ நல்ல எண்ணத்தில். அது சுத்தமாக இல்லை. பாட்டு வேணால் பாடுவேன், மற்றபடி பிரசங்கமும் பண்ண தெரியாது, பேசவும் தெரியாது. பேசாமல் விட்டால் ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், நான் என்கிட்ட பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு பணிவிடைக்கு தான் மனைவி வேணும், ஊழியத்துக்கெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு வீட்டை பார்க்குற மனைவி வேணும் அப்படின்னு சொன்னோடனே நான் மனசில் அப்படியே மனசு பறக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மனசு பறந்துச்சு. மாப்பிள்ளை மூஞ்சி ஞாபகம் இருக்கா, இல்லையா, வெள்ளையா, கருப்பா, ஒன்றே தோணலை. எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தான் மனசில் தோணுச்சு. ஏன்? நமக்கு தான் பேசணும்னு இல்லையே, பிரசங்கம் பண்ணணும் தரிசனம் இல்லை, ஊழியம் செய்யணும் தரிசனம் இல்லை. சரி, எப்படியும் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவரை பார்த்தா நல்லவர்னு எனக்கு தோணுச்சு. பாஸ்டரை பார்த்தா நல்லவர் தான். என் கால்குலேஷன் கரெக்டு, அவர் கால்குலேஷன் தான் தப்பாக இருந்தது. நல்ல மனுஷன். சரி, நம்மளுக்கு நல்லவங்களாக இருந்தால் போதுமில்ல. பணிவிட என்ன, எனக்கு வேலைலாம் ஜுஜுபி, நம்ம செஞ்சுட்டு போயிடலாம், நம்மளுக்கு ஸ்டேஜெல்லாம் நிற்கவே வேண்டாம். சரியான மாப்பிள்ளைன்னு மனப்பூர்வமாக சந்தோஷமாக நான் கல்யாணத்துக்குள்ளே வந்தேன். அவர் தான் குழம்பிக்கிட்டு இருந்தார், இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு. அப்போது அப்படி ஒரு பின்னணியத்துக்குள்ளே தான் நான் இருந்தேன். ஆனால் ரோமர் புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகும்படி உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னு நான் நினைக்கிறேன். There is a perfect will for everyone. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நான் புரிஞ்சுக்கணும்னாலே I need some special intelligence. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க சித்தத்தை புரியறதுக்கே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐக்யூ வேணும், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு வேணும். ஏஐ மாதிரி எஸ்ஐ, ஸ்பெஷல் இவங்களுக்கு ஒரு எஸ்ஐ வேணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க சித்தத்தையே என்னால் அறிந்து கொள்ள முடியும். அந்த சித்தம் என்னதுன்னா அதுதான் நான் என்னோட விருப்பத்துக்கு ஆண்டவரை இழுக்கிறது இல்லை, அவரோட விருப்பத்துக்கு நான் போகிறது. நோ மேட்டர் அது எனக்கு தெரியுமோ தெரியாதோ, கஷ்டம் இல்லையோ, ஆனால் எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன தெரியுமா? ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நீங்கள் மறுரூபமாகும்படி உங்களுக்கு நான் எழுதுகிறேன், மனம் பகுத்தறியத்தக்கதாக என்னென்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, அது ரொம்ப பெருசாக இருக்குமோ, அதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாததோ, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாததோ, அப்படி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஆண்டவர் எப்போவுமே சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை
லகுவாயும் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நோ மேட்டர் ஆனா பெண்ணா வயசானவங்களா குழந்தையா, நோ மேட்டர். உலகத்தில் நான் பிறந்துட்டேன், ஐ அக்செப்டட் கிரைஸ்ட் அஸ் மை பர்சனல் சேவியர் அப்படின்னா நெக்ஸ்ட் படி நான் ஊழியம் செய்யணும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் பாஸ்டர் செய்வார், பாஸ்டர் அம்மா செய்வாங்க. நம்ம நின்னுதிர மதினால் பிறந்தனின் இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் பாடிவிட்டு காணிக்கை போட்டுவிட்டு கர்த்தர் தந்த நல்ல ஈவுக்கு நன்றி என்று வீட்டுக்கு போவது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வியாதி வந்தால் ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, பேய் வருதுன்னா ஃபோன் எடுத்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு தான் பாஸ்டர் நமக்கு இருக்கிறார். அவர் கொடுக்குறத எல்லாத்தையும் என் கையால் நான் வாங்கிக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம், ஆமென். திஸ் இஸ் நத்திங் ராங். இது ஏதாவது தப்பா? இல்லை, தப்பே இல்லை. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னா எனக்கு என் ஜெபத்தை அவர் கேட்கலன்ற கோபம் கூட எனக்கு போயிடும். என் ஜெபத்தை கேட்க மாட்டார். எனக்காக கால் வலிக்கு 1 வருஷம் ஜெபம் பண்ணால் கேட்கவே மாட்டார். அது நேற்று தான் வந்திருக்கும். ஜெபம் பண்ணது வந்து பாஸ்டர்மா நீங்கள் ஜெபம், அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு ஒரு கோபம் வரும் பாருங்க. ஏன் ஏசப்பா 1 வருஷமாக நான் கேட்டுக்கிறேன், ஒரு துளி மனசாட்சி இல்லை, நேற்று வந்து சிஸ்டர் தோணுமா தோணாதா? ஆனால் கூட மற்ற என் ஜெபத்தை அவர் கேட்டார்ல, என் பேச்சை அவர் கேட்டார்ல, இதை விட எனக்கு மேன்மை என்ன வேணும்? அது எனக்கு பெருமை தான். எனக்கு கால் வலிச்சா கூட பரவாயில்ல. ஆமாம் தானே? அதுதானே இந்த ஸ்தானத்துக்கே கனம். இல்லைன்னா இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு. அப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு இஷ்டம், உங்களுக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு இஷ்டம், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இது வந்து நான் ஒரு சித்தத்தை வச்சு இந்த சித்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். எனக்கென பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நானே ஊழியம் செய்யணும், நானே எழும்பணும். என்ன ஊழியம், என்ன முடியுமோ அதை செய்யணும். அவருக்காக என்ன செஞ்சாலும் ஊழியம்தான். டாய்லெட் கழுவினாலும் ஊழியம்தான், இந்த சேர் போட்டாலும் ஊழியம்தான். ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதை தான் எல்லா இடத்துக்கு போனாலும் ஒரே பிரசங்கம். மேடமுக்கு வேறு பிரசங்கமே இல்லை, இதே பிரசங்கம் தான் பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஊழியம் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, இதை இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சே ஆகணும். ரொம்ப சுற்றி வளைக்காமல் நான் ஈஸியாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு 3:9. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, மற்றதெல்லாம் விட்டுருங்க, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த வார்த்தையில் மட்டும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும், கரெக்டாக? உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு பேர் இருக்கும். உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கெல்லாம் நிறைய எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ தான் ரொம்ப பேசுவ வாயாடி. இன்னும் நிறைய அந்த மாதிரி பட்ட பெயர்கள்னு சொல்லுவோம். சிலது ரசித்து வைப்பாங்க, சிலது நெகட்டிவாக இருக்கும், சிலது பாசிட்டிவாக இருக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் நினச்சி பாருங்க. எனக்கு 1 2 இல்லை, எனக்கு நிறைய இருக்குது. சிலதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ மோசமான பேர்லாம் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கும். ஏன்? தட் இஸ் மை கேரக்டர். அது என்னுடைய சுவாபத்தை வைத்து எனக்கு ஒரு, நீங்கள் அப்படியே என்னமோ யோசிக்கிறீங்க. ஆண்டவரை ஏன் நல்லவர்னு சொல்கிறோம்? நீங்கள் பேசாட்டி நான் போகலான்னு இருக்கிறேன். என்னமோ வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க, என்னை எத்தனை வருஷம் பார்க்குறீங்க. ஏன் ஆண்டவரை நல்லவர்னு சொல்கிறோம்? அவர் நல்லவராக இருக்கிறாரு, எனக்கு நன்மை செய்கிறாரு. சிம்பிள். என்னை குணமாக்குன வைத்தியரை ஏன் எனக்கு குணமாக்குனாரு. ஸோ அவர் எனக்கு செஞ்சதை வச்சு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அப்போது என்னை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நார்மலாக பியூலான்னு கூப்பிடல, இன்னொரு ஸ்பெஷல் பேர் வச்சு அழைக்கிறார். ஸோ வாட் தட் நேம் இண்டிகேட்ஸ், தங்கமே இங்கே வா அப்படின்னா நான் தங்கமாக நடந்துக்கணும்னு அர்த்தம்.
என் தாயே கொஞ்சம் சோறு போடுன்னா அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் பக்குவமாக அவருக்கு சாப்பாடு போடுன்னு அர்த்தம். அப்போது அழைக்கிற அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் அப்படி தான். எங்கள் வீட்டில் இருக்கிற 2 வாண்டுங்களை உட்காந்துன்னு அந்த சார்ஜர் எடுன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்? கொஞ்சம் செல்லமேன்னு கூப்பிட வேண்டியது தானே. அவங்கள வேலை வாங்கிறதுக்கு நான் எப்படி கூப்பிடணும்? செல்லமே சார்ஜர் போடு அப்படி தான் சொல்லணும். டாய் போடுறாங்க சார்ஜர்னா அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. நம்மளும் அப்படி தானே. அப்போ என்ன, ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிடுவார்? நீங்கள் பேர் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சிச்சான்னு அர்த்தம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி அழைச்சிருப்பார்? நானே மக்கு சட்டி, எனக்கு அல்ஜீப்ரா புரியவே புரியாது. எனக்கே புரியுது, உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுறது நான்? கரெக்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. யார் சொன்னது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, இப்படி தான் ஆண்டவர் என்ன அழைக்கிறார். இப்போ புரிஞ்சிச்சா? ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆண்டவர் சகலத்தையும் எனக்கே புரிய வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு புரிய வைப்பார். அப்போது என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லாரையும் அழைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை அழைக்கலை. நாத்தான் மேலே பார்க்கும்பொழுது கபடற்ற உத்திரம இஸ்ரவேலனேன்னு அவனுக்கு ஒரு பேர் வச்சு அவனை கூப்பிடுறாரு. இட் இண்டிகேட்ஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங். உன்னை நான் கூப்பிட்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது மகனே. அந்த நோக்கம் அந்த கூப்பிடுற கூப்பிடலையே நிறைவேறிடும். ஸோ என்னை ஆண்டவர் அழைச்சதுக்கு நோக்கம் இருக்குது. நான் அவர்கிட்ட வந்ததுக்கு நோக்கம் இருக்குது. நான் அவரை சேவிக்கிற சேவகத்துக்கு நோக்கம் இருக்குது. நான் அவரை கூப்பிடுற கூப்பிடலுக்கு நோக்கம் இருக்குது. நான் அண்ணாளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க? சேனைகளின் கர்த்தர். சேனைன்னா பெருக்கத்தின் தெய்வம். நான் இன்னும் ஒரு புள்ள கூட பெக்காமல் இருக்கிறேன். பூமிக்கு ஒரு சேனை இருக்குது, வானத்துக்கு ஒரு சேனை இருக்குது. பூமி எல்லாம் குட்டி போடும், வானத்தில் இருக்கிறது ஒன்று கூட குட்டி போடாது. நான் பூமிக்குரியவள், எனது தெய்வம். என்னை ஏன் பெருக பண்ணாமல் இருக்கிறீங்க? எனக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு ஒரு காரணத்தை உள்ளடக்கி காரியத்தோடு அவருக்கு ஒரு பெயர் வைத்தால் வேதம் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே ஆண்டவருக்கு சேனைகளின் கர்த்தர்னு பேர் வைக்கவே இல்லை. அண்ணாள் மட்டும்தான் வச்சா. அப்போது நான் ஜெபம் பண்ணும் பொழுதும் ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அப்பா 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 நான் அதே மாதிரி கூப்பிட வேண்டாம், ஆறுதலின் தேவனே. அப்போ நான் எதுக்காக அவரை கூப்பிட்றேன்னு கூப்பிட்றதே சொல்லிட்டேனா? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அடிக்கடி வீசிங் ஆகிடும். அப்போது எழில் நிலவன்னு ஒரு டாக்டர், அங்கே தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. நான் லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்தவொடனே ட்ரீட்மெண்ட் எழுதுவார். டாக்டர் என்ன செய்யுதுன்னு விசாரிக்கவே இல்லை. அவள் தான் வந்தவொடனே சொல்லிட்டாளே அவளுக்கு என்ன இருக்குன்னு. அப்போ பர்ஃபெக்ட் டாக்டர் தானே. அப்போது நான் ஆண்டவரை அழைக்கிற அழைப்புலேயே நான் எதுக்கு அழைக்கிறேன்றதை நான் காண்பிக்கணும். அதே ஜபம் அதே மாதிரி இல்லை. உடம்பு கஷ்டமாக இருக்குது, நான் கீழே யாத்தின் பிசுந்தைலமே ரண வைத்தியரே கூப்பிடும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைக்கு என்ன அப்படி கூப்பிட்டு பழகணும். அப்போ எனக்கே நோக்கம் இருக்குன்னா ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம், வீடு, ஆஸ்தி எல்லாமே ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இன்றைக்கி இந்த கிரேஸ் டீச்சிங் ஆசீர்வாதம் இது பின்னாடியே போகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. அதுதான் என் பின்னாடி வரணும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அது பின்னாடி போக தேவையில்லை. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேடுவேன். அவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணின்னு ப்ளீஸ் நான் கொஞ்சம் உன் பின்னாடி வந்துக்கிட்டா, ப்ளீஸ் நான் உன் பின்னாடி வந்துட்டான், அவங்க தான் என் பின்னாடி வரணும். நான் அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவங்க வராமல் போனால் போட்டோம். எனக்குரியவர் என் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அவரை நான் தேடும்பொழுது எனக்கு என்ன கொடுக்கணும்? அன்றன்று உள்ள ஆகாரம் மட்டுமல்ல, 1000 தலைமுறையை பார்க்குறவர் என் ஆண்டவர். ஸோ ஐ வில் பாதர் அபவுட் தட். ஆமாவா? ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஆசீர்வாதம்லாம் உலகத்துக்குரியது தான். வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுமே பெரும்பாலானவை இம்மைக்குரியவைகள் தான்.
ரொம்ப கம்மி தான் பரலோகத்துக்குரியது. இப்படி பார்க்கக்கூடாது. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். பரலோகத்தில் போய் பிள்ளைய பெற்றுக்கிட்டா இருக்க போகிறோம் இல்லை. உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். வீடு எனக்கு அங்கே எல்லாருக்கும் ஒரே வீடு, எனக்குன்னு தனி வீடு. உன் வீடு அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்பப்படும். அது இங்கே தான் எனக்கு தேவை, அங்கே எதுக்கு? உன் அப்பத்தை தண்ணியை ஆசீர்வதிப்பேன்னா பூமியில் தான் நான் சாப்பிட போகிறேன். பரலோகம் புசிப்பும் குடிப்பும் அல்ல எனக்கு. அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய, பெரும்பாலானவை பூமிக்குரியவைகளை உள்ளடக்கியது தான். பரலோகத்தில் நான் வாழுகிற வாழ்க்கையினுடைய மாதிரியை தான் பூமியில் வாழணும். எடுத்த உடனே பூம்பா கிடையாது. போக 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 நான் ஆண்டவரை சேவிக்கிறது உண்மையானால் என் வாழ்க்கை மேலுக்கு வரணும். கோசேனில் இருள், கோசேனில் வெளிச்சம், எகிப்தில் இருள், கோசேனில் ஆனந்த கழிப்பு, எகிப்தில் அழுகை, கோசேனில் ஒரு நாய் கூட சாவலை, இங்கே எல்லா தலையீற்றுகளும் செத்து போயிருக்கும். There will be a difference between the people who seek God and those who not. ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களுக்கும் தேடாத பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டியது நிச்சயம். அப்போ நான் ஆண்டவரை தேட வரும்பொழுது நான் நோயோடு வந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் நோயோடு இருக்க முடியாது. ஆசீர்வாதம்ன்றது பணம் மட்டுமல்ல, சுகம், சமாதானம், விரிவாக்கம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போகணுன்றது இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அவருடைய நீதியையும் அவருக்கான பாதைகளையும் தேடும்பொழுது அது தானாக என்னை ஃபாலோ பண்ணிக்கட்டும். ஆண்டவர் தரும்பொழுது தரணும், தருவார், அது பண்ணிக்கட்டும். அது பின்னாடி நான் போனோன்னு. ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு புரிய வைப்பார். அப்போது அழைக்கப்பட்ட அழைப்பு, என்னை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கே ஒரு நோக்கம் இருக்குன்னா, எங்கள் அம்மா நானும் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப க்ளோஸு. ஆனால் எனக்கு பெரிய எதிரியே எங்கள் அம்மா தான். புரியலல்ல? ஏய் சோம்பேறி இங்கே வாங்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா சோபாவில் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ கூப்பிட்டதுக்கு மா காலிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சேன், இப்போ என்ன பண்ண, படுத்துட்டு தானே இருக்க, இன்னும் குண்டாகணுமா, எழுந்து வா. வரும் பாருங்க கோபம், அம்மிக்கலை தூக்கி தலையில் போடலாம், கோபம் வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆயிடுவோம். ராத்திரி 2 பேரும் தான் ஒன்றா தூங்குவோம், அது வேறு விஷயம். அப்போது அழைக்கிற அழைப்பு, நான் ஆண்டவரை கூப்பிட்றதுக்கும் ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னை கூப்பிட்றதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கூப்பிடுதலுக்கே நோக்கம் இருக்குன்னா நான் அவரை தேடுற தேடுகை, நான் வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் இல்லை, பல நாள். இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தேன், இனிமேல் எப்படி வாழ போகிறேன், எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும். நான் வாழுகிற வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன நோக்கம் இருந்துச்சோ தெரியல. புரியாத ஒரு நூதனமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த அத்தனை பேரும் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக இந்த வருஷத்தில் செய்யணும். அந்த ஊழியம் எங்கே ஆரம்பிக்கிறது? நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ட்ரபிள், 2 ட்ரபிள் இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்டாப்பிங் ட்ரபிள். ஸ்டார்ட் பண்ண தெரியாது, ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிக்க தெரியாது. அமைதியாகவே இருப்பாங்க. வாயை திறந்தாங்கன்னா ஐயோ கொஞ்சம் முடிச்சா பரவாயில்ல, எனக்கு டைம் ஆச்சே, வண்டி போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணுற சுவிட்சே இல்லாமல். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக அது போய்கிட்டே இருக்கும். அதை துவங்கி விடணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட முதல் ஊழியம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்க பொழுது, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவான். போதும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கைகளின் பிரயாசத்தை போதும். இந்த சங்கீதத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கல்யாணத்துலேயும் வாசிக்கிற ஒரு அழகான சங்கீதம். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுறான். ஆண்டவர் அந்த மனுஷனை ரொம்ப நேசிக்கிறாருன்னா அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு ஆணை வச்சுக்கலாம்.
ஆணோ பெண்ணோ, வேதம் எல்லாமே கொஞ்சம் ஜெண்டர் வந்து மேலில் தான் சொல்லப்பட்டிருக்கு, விச் வில் பி அப்ளிகபிள் டு ஃபீமேல் டூ. அப்போது சரி, நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆணை எடுத்துக்கலாம். ஒரு ஆல்ஃபமேன், ஒரு நல்ல ஆண் மகன், ஒழுக்கமான ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம், முதல்ல வேலை, ரெண்டாவது குடும்பம். முதல்ல என்னது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதர திராட்சை கொடியை போல இருப்பா, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருப்பான்னா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். இது இருக்குதா, அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இருக்கிறது. அவ்வளோதான். இதை படிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் பார்க்குறேன். அவன் பணக்காரனாக இருப்பான், பேர் பெற்று விளங்குவான், பிரபுக்களோடு இருப்பான், அப்படியே ராஜா மாதிரி இருப்பான், அவன் அந்தஸ்து பெருகி இருக்கும், அவனுக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்வாங்க. நம்ம ஹீரோன்னா ஒருத்தர் எப்படி நினைக்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்க வேலை முக்கியம் இல்லை. இந்த ரெண்டே தான் ஆண்டவர் பண்ணுறாரு. இந்த சம்பாத்தியம் கூட குடும்பத்தை பார்க்க தான். வேற எதுக்கு? வேற அவர் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் வீட்டில் போய் பீரோ திறந்து பாருங்கள். நம்ம புடவை ஒரு பீரோ ரேக் ஃபுல்லாக இருக்கும், ஜென்ஸோடது ஒரே ஒரு ரேக்கில் தான் இருக்கும். ரொம்ப பாவம் தான். ஆமாவா? அவங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு தான்? அநேக ஆண்கள் அப்படி தியாகிகளாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு எந்த ஆசையும் பெருசாக, வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டுக்கு சாப்பாடு காஃபி அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி வந்து லேடிஸ் அளவுக்கு நகை வாங்கிக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எந்த ஆசையும் அவங்களுக்கு இருக்காது. ரெஸ்ட் எடுக்கணும், அதிகபட்சம் ஒரு ஃபோன் பார்ப்பாங்க, திருப்பி வேலைக்கு போவாங்க. ஜென்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ சம்பாதிக்கிறது எதுக்கு தான்? உன் குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவம் நீங்களும் நானும் கூட கொடுக்கல, தெரியுமா? அதை படிக்கும் பொழுது இந்த வருஷம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நாள் கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு நான் நினச்சேன். அப்படி ஒரு பொருத்தனைக்குள்ளே நம்ம போகிறோம் இன்றைக்கி. என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில். எல்லாரும் சொல்லுங்கள், தகப்பனும் சொல்லணும், தாயும் சொல்லணும். என்னுடைய ஊழியம் முதல்ல என் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். ரெண்டு பேருக்கும், கணவனுக்கும் ஆரம்பிக்கணும், மனைவிக்கும் ஆரம்பிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்னு பெண்களுக்கு சொல்லுவோம். எல்லா பெண் தான் வீட்டில் பாஸ்டர், எல்லா வீட்லேயும் அப்படின்லாம் நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் வேதம் ரெண்டு பேரையும் சொல்லுது, அதிக முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்குது. அப்போது வேதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் தான் ஆரம்பிக்கும், குழந்தைங்களில் கூட ஆரம்பிக்கலை. ஆதாம் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதே அல்லன்னு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி, நன்மையோ தீமையோ ரெண்டு பேரோட தான் வேதம் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் தான் அவ்வளோ முக்கியத்துவம். அதே மாதிரி ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாலிகாமி சொல்லுவாங்க, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயுமே அதை ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஒருத்தனுக்கு அந்த முதல் மனைவியை மட்டும்தான், முதல் ஒரு ஆண் திருமணம் பண்ணுற மனைவியை மட்டும்தான் ஆண்டவர் கணக்கில் மனைவியாக மதிப்பார். வேற யாரையும் ஆண்டவர் கணக்கில் வச்சே இருக்க மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். அவங்களால இவன் பாவம் செஞ்சார், அவங்களால ஏமாத்தினார், அவங்கள குற்றப்படுத்தினார். அவங்க மேலே ஆதாம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் யார் வேணால் விரல் நீட்டலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள மாற்றவே இல்லை. சாராளுக்கு பிள்ளை பேர் இல்லை, ஆகார மூலியமா ஒரு பிள்ளை பெற்றிருக்கு. இஸ்ரவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் முன்னா ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். உன்னுடைய வித்திலிருந்து நான் உண்டாக்குவேன், நான் ஈசாக்க தருவேன், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற அந்த பையன்தான் வாக்குத்தத்தத்தின் பையன். நீ ஆகார் கிட்ட பிள்ளை பெற்றிருக்கலாம், அந்த குழந்தைய நான் கொண்டு போட மாட்டேன் ஆமேன்னு சொல்லனா கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவன் தண்ணி தாகத்தில் தவிக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுதது யாரு? சாரா. பிள்ளை உயிர் போகிற மாதிரி தண்ணி தாகத்தில் முனகி இருக்கும், கத்தி அழுதுருக்கும். அழுதது யாரு? ஐயோ இந்த புள்ள சாகிறத என்னால் பார்க்க முடியாது கத்துனது
ஆகார். ஆனால் எந்த சத்தம் ஆண்டவர் காதில் கேட்குது? அது ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் அந்த குழந்தைக்கு பண்ண ஜெபம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்னமோ ஜெபம் நினைவுக்கு வருது. ஐயோ, சாகிற மாதிரி இருக்கிறானே, இவன் பிழைப்பானாக இவன் ஜெபிச்சானே. ஆமீன். ஆமீனை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னது, ஆமீன் யார் சொல்லணும்? ஆமீன்னா என்ன அர்த்தம்? அப்போது நான் ஜெபம் பண்ணுறேன், அப்போ அப்படி ஆக கிடவுதுன்னு யார் சொல்லணும்? விசுவாசியா? இல்லைடா, உங்களுக்கு புரியல. இப்போது என்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க, பாஸ்டர்மா இது செய்யட்டுமா? செய்கிறேன் அப்படின்னு நான் தானே பதில் சொல்லணும். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது தருவீராக, அது தருவீராக, அது தருவீராக, அப்படியே ஆக கடவுதுன்னு யார் தான் சொல்லணும்? ஆனால் நம்மளே சொல்லிக்கிறோம். இன்னும் நம்மளும் சொல்லிக்கலாம், நீங்கள் ஒரு தடவை ஆமேன்னு சொல்லிடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு எந்திரிச்சு வருவோமா? ஆமேன்னு சொல்லலாம் ஆண்டவராங்க. ஜெபம் போயிடுச்சு, ஏவுகணை மாதிரி அப்ளிகேஷன் போயிடுச்சு, அவ்வளோதான். அங்கே ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் பதிலே சொல்லனா கூட 17 வருஷம் கழித்து அந்த ஜெபம் அங்கே நிறைவேறும். அவன் சாகாமல் பிழைக்கும்படி அவனுக்காக அங்கே ஒரு துறவை என் ஆண்டவர் உண்டு பண்ணுவதை நம்மால் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்ல, பதிலே சொல்லாமல் இருக்கிறார்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படியெல்லாம் நினச்சிட முடியாது. சொன்னால் சொன்னது தான் அங்கே ரெக்கார்டில் எழுதுக்கிட்டே இருக்கும். மைனர் போலமா டி மைனர். நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம அது ஒரு முதலீடு மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். தள்ளாட விடவில்லையே, தாங்கிட பலன் தந்தீரே, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. மைனர் போய்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு. 17 வருஷம் ஆமேன் சொல்லாத ஒரு ஜெபத்துக்கு அவர் நினைவில் இருக்குமானா? முழு உலகத்தையும் ஆளுகிற ராஜா மூளையில் அந்த குழந்தை முடங்கிக்கிட்டு இருக்கிறது அவர் காதில் கேட்குமானா? நான் கத்தி கத்தி அழறது, கண்ணீர் வடிக்கிறது, பெருமூச்சு விடுறது, இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்காமையா இருக்கும்? கண்டிப்பாக கேட்கும். புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. அல்லேலூயா. நம்ம ஜெபம் கேட்கல, ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து நானும் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், என்னமோ ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாருன்னு அமைதியாக மட்டும் இருராதீங்க. காலங்களும் யுகங்களும் என் ஆண்டவரை மறக்கலாம் பண்ணாது. என் ஆண்டவர் தாம் செய்ய நினைத்ததை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். சாகாம பிழைப்பான், இந்த வார்த்தை தானே கேட்டேன். அவனை பெரிய ஜாதியாக்குங்கன்னு கேட்கல. ஆபிரகாம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக அவன் உசுரோடு இருக்கட்டும் அதுதானே கேட்டேன். கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பான், அவன் சாக மாட்டான். அப்போது அந்த குழந்தைய ஜீவனோடு வச்சாலுமே சாராளுடைய கர்ப்பத்தில் பிறக்கிறவன் தான் வாக்குத்தத்தின் மகன்னு பெண்ணுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம், குடும்பத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம்.
யோபுவோட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது யோபுவோட மனைவியே பேரே இருக்காது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யோபுவோட மனைவி யோபு கஷ்டப்படும் பொழுது என்ன சொன்னாங்க? என்னமோ ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தெரியலையா என்னன்னு தெரில. சொல்லுங்க. நமக்கெல்லாம் கேட்கும் போது என்ன பெண்ணு இது, இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் பெண்களை சொல்கிறேன், கணவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம மனசு சொல்லும், எனக்கு வந்திருந்தா கூட பரவாயில்லையே. உண்மையாக நம்ம மனசு சொல்லும், நம்மன்னா கூட மாத்திரை போட்டு படுக்கலாம், அவங்க 4 இடம் போனோமே. ஓடி ஆடி அலைஞ்சவங்க அப்படி சுருண்டு படுக்கிறத பார்க்க நமக்கு மனசு வராது. சண்டை போட்டாங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் படுட்டுன்னு தோணும். நல்ல கணவராக இருந்தால் அப்படி சண்டை போட்டாலும் அப்படி தோணாது. நம்ம மனசு அப்படி சொல்லும். அப்போது அவங்க மனசு அவ்வளோ நொந்து போயிருக்கும். ஏன்னா அவருடைய உத்தமத்தை கண்கூடாக பார்த்தவங்க யார்? இவ்வளோ உத்தமமாக சேவிச்சார், இவ்வளோ உண்மையாக இருந்தார், இவர் எதுக்கு பாடுபடணும்? இவருக்கு போய் ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்க? எனக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் அவர் அளவுக்கு நீதிமான் இல்லை, நான் அவர் அளவுக்கு உத்தமன் இல்லை. அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவருமான ஒரு மனுஷன்னு பிசாசும் சாட்சி கொடுக்குது, ஆண்டவரும் சாட்சி கொடுக்குறாரு. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருப்பார். அவருக்கு போய் இப்படி நடக்கணுமா? அந்த அம்மாவோட ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இல்லை. ஆனால் கூட இப்படி ஆண்டவரை நீ எப்படி தூஷிக்கலாம்? நீ உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. எந்த மனைவி தூஷிச்சாங்களோ அந்த மனைவி ஆண்டவர் எடுத்துக்கவே இல்லை. பிள்ளைகளை எடுத்தார், ஆஸ்தியை எடுத்தார், சுகத்தை எடுத்தார், எல்லாத்தையுமே எடுத்தார். ஆனால் மனைவி மட்டும் அதே மனைவி. ஆண்டவர் குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முழு உலகத்தை அழிக்கும் பொழுதும் பேழையை உண்டாக்கி அதுக்குள்ள அந்த குடும்பத்தை வைத்து உள்ளங்கையில் வச்ச மாதிரி பாதுகாத்தார். உலகத்தில் உள்ள உயரமான எல்லா மலைகளுக்கு மேலே தண்ணி நிற்கிது, எல்லா மிருகம் புல்லு பூண்டு எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஒரு குடும்பம் மட்டும் எப்படி? அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால கணவன், மனைவி, பிள்ளைகள். நான் இப்போ கேட்குறேன், ஆண்டவர் என்ன நம்பி நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அந்த குடும்பத்தை நம்ம உன்னதமாக நினைக்கிறோமா? அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அந்த உறவுக்காக நேரம் செலவு பண்ணுறோமா? அந்த உறவுக்காக ஜெபிக்கிறோமா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது, மை வெரி ஃபேமிலி அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, ஃபஸ்ட்டு ரவுண்டு. இதுக்கு அடுத்து என்னை பெற்ற அம்மா அப்பா, கணவரை பெற்ற அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க. இதுக்கு அடுத்து தான் நண்பர்கள், விசுவாசிகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. இப்படியே ரவுண்டு பெருசாகிட்டே போவோம். அப்போ வெரி ஃபேமிலின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு ரவுண்டு எது? நான், என் மனைவி, நான், என் கணவன், என் பிள்ளைகள். இதுதான் முதல் ஓட்டம். இதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னோட அம்மா அப்பா அது எங்கள் அப்பா குடும்பம், என்னோட அக்கா அது அக்கா குடும்பம், அவங்கெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி given to my very family. Understand? நான் அவங்கள பார்க்குறேன், அவங்க முக்கியம், அவங்க ஒன்றா. இதை யார் பாப்பா? இது நிறைய பேருக்கு புரியறது